வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உருகுவதெல்லாம் மெழுகுவர்த்தி அல்ல சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ரமா எரிச்சலுடன் பவுடர் டப்பாவை தட்டி அமுக்கி தன் உள்ளங்கையில் கவிழ்த்து பார்த்தாள். 2 வெண் புள்ளிகள் போனால் போகிறது என்பதைப் போல அவளது உள்ளங்கையில் விழுந்தது. ரமா பேங்க் ஒன்றில் பணியாற்றுபவள். தன்னுடன் வேலை பார்க்கும் பெண்களுடன் ஒரு நிமிஷம் தன்னை ஒப்பிட்டு பார்த்தாள். காலையில் வரும்போது முழுமையான மேக்கப்பும் உயர்ந்த ரக சென்டின் மணமும் தலை நிறைய கூடையாக பூவும் அவர்கள் நடையோடு போட்டி போட்டுக்கொண்டு அசைய அவர்கள் வேலை செய்ய வருகிறார்கள். உணவு நேரத்தில் ஒரு தடவை, மாலையில் வீட்டுக்கு திரும்பும் போது ஒரு முறை என்று அழகு செய்து கொள்ள அழகு சாதனங்கள் அவர்களது கைப்பையில் தயாராக காத்திருக்கும். ரமா இந்த சாதாரண மலிவான பவுடரை பூசிக்கொள்ள எவ்வளவு நிபந்தனைகள்! கண் குத்தி பாம்புகளின் ஊடுருவும் பார்வைகள். முதல் தேதி வரும் வரையில் நடுவில் தீர்ந்து போனாலும் வாங்கக்கூடாது. அவளுடன் 2 தங்கைகளுக்கும் இதில் பாகம் போட வேண்டும். வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கும் உரிமையில் ரமா அதிகப்படியாக பவுடரை உபயோகித்து விட போகிறாளே என்று தங்கைகள் கவலைப்படுவதை ரமா அறியாதவள் அல்ல. சிறிது பவுடரை பொட்டலம் கட்டி ஆபீஸுக்கு எடுத்து போக நினைத்தால் கூட அல்பத்தனமாக மேலே விழுந்து குதறும் தங்கைமார்களின் சின்ன புத்தி. ரமா, நீ இன்னும் ஆபீஸ்க்கு போகல? போறேண்ணா, சாப்பிட்டதும் போற. வாய 2 பேருமா சாப்பிடலாம் என்று கூறிய அண்ணன் சபேசன் அவளது தட்டையும் தன் தட்டுடன் கூட எடுத்து சென்றான். ரமா அதிர்ச்சியுடன் நின்றாள். சபேசன் தன்னுடன் சேர்ந்து சாப்பிட அவளை அழைத்தால் அவளிடம் அவன் ஏதோ உதவியை எதிர்பார்க்கிறான் என்பது பொருள். சகோதர பாசம் திடீரென்று அவனுக்கு பீரிட்டு பெருகவில்லை. வெளியில் காலேஜுக்கும் பள்ளிக்குமாக புறப்பட்டு கொண்டிருந்த அவளுடைய தங்கைகள் இருவரும் அக்காவை பரிதாபமாக பார்த்துவிட்டு சென்றனர். ஹாலில் ஒரு மூலையாக ஈசி சேரில் சாய்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்த தன் தந்தையை ரமா வெறித்து பார்த்தாள். அவர் பேப்பரை பிடித்து கொண்டிருந்த விதத்திலிருந்தே முகத்தை மறைத்து கொள்ள உபயோகப்படுத்துகிறாரே தவிர அவர் படிக்கவில்லை என்பதை உணர்ந்தாள். பாவம், அவர்தான் என்ன செய்வார்? ரிட்டையரான ஒரு செகண்டரி கிரேட் பள்ளி ஆசிரியர். பென்ஷனை பிள்ளையிடம் சமர்ப்பித்துவிட்டு பிள்ளையின் சர்வாதிகாரத்துக்கு தன்னையும் உட்படுத்தி கொண்டு விட்ட அவரிடம் இவள் எதை எதிர்பார்க்க முடியும்? ரமா, சபேசன் உறக்க சமையலறையில் இருந்து கத்தினான். அவள் வேண்டா வெறுப்புடன் சமையலறைக்கு சென்றாள். அவன் ரசம் சாதம் சாப்பிடும்போது மெல்ல ஆரம்பித்தான். ரமா, உனக்கு 3 மாசம் லீவு இருப்பதா சொன்னையே? ஆமாம். அதை சரண்டர் செய்தா கணிசமா பணம் வரும் இல்லையா? ரமாவுக்கு முகம் ஜிவ்வென்று சிவந்தது. அட பாவி, கல்யாணத்தை சாக்கா வச்சு கடனும் வாங்கியாச்சு. சம்பளமும் பாதிதான் வரும். லீவையும் பணத்துக்கு விட்டுட்டு புருஷன் வீட்டுக்கு எந்த முகத்தோட போகிறது? வெள்ள பிள்ளையாரை கிள்ளி பிள்ளையாருக்கே நைவேத்தியம் செய்யறதை போல என்னையே அங்கமா பீய்த்து நீங்க என்ன எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? அதுல உங்களுக்கு என்ன பெருமை? என்ன பதிலையே காணோம்? நான் என்ன பணத்தை எனக்கா கேட்குறேன்? உன் கல்யாண செலவுக்கு தானே. கல்யாண சமயத்துல 1-2 ஆயிரங்கள் கையில் அதிகமா இருந்தா நல்லதுங்கிற எண்ணத்துல தானே சொல்றேன். இருவருக்கும் உணவு பரிமாறிக்கொண்டிருந்த அவர்களின் தாய் அம்புஜம் மகனை எச்சரித்தாள். ஷ் சபேசு, மெல்ல பேசு. லக்ஷ்மி காதுல விழ போறது. அவ தன் மாமா காதுல எட்ட விட்டுடுவா. இது ஒரு தொல்லை. நம்ம வீட்டுல நம்ம விருப்பம் போல பேச முடியல. இப்ப மட்டும் இல்ல, கல்யாணம் ஆனப்புறமும் இவகிட்ட நாம பயந்து கொண்டு நடுங்கிடும் என்று அவன் வெளியில் சொன்னாலும் குரலின் சுருதி மிகவும் இறங்கிவிட்டது. முணுமுணுக்கும் குரலில் பேசினான். லக்ஷ்மி அந்த வீட்டிலேயே எதிரே உள்ள மற்றொரு போர்ஷனில் குடியிருப்பவள். ரமாவின் குணத்தையும் அழகையும் பார்த்து அவளிடம் மதிப்பு கொண்டவள். கல்லூரி படிப்பு இருந்தும் கை நிறைய சம்பளம் வாங்கியும் அண்ணனின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இருப்பதையும்
தனக்காக எந்த பொருளையும் கேட்டு பெறக்கூட எண்ணமின்றி விளைய வரும் ரமாவை அவளுக்கு பிடித்து விட்டது. அதே வேகத்தில் லக்ஷ்மி தன் மாமாவின் பிள்ளை கேசவனுக்கு ரமாவை விவாகம் செய்து கொடுக்க நடுவில் நின்று ஏற்பாடு செய்துவிட்டாள். இன்னும் 15 நாட்களில் கல்யாணம் நடக்கப் போகிறது. இங்கு நடக்கும் வாத பிரதிவாதங்களை எல்லாம் லக்ஷ்மி பிள்ளை வீட்டாரிடம் சொல்லி வைக்கப் போகிறாளே என்று பங்கஜத்துக்கு பயம். ஏனெனில் லக்ஷ்மியின் மாமா ரமாவை முதலாக பார்த்ததும் வரதட்சணை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார். சீர் விஷயத்தையும் அவர்களுடைய இஷ்டத்துக்கே விட்டுவிட்டார். அப்படி இருக்க சபேசன் ரமாவை லீவை திருப்பிவிட செய்து அதனால் வரும் ஆதாயம் மட்டும் இந்த குடும்பத்தை சேர வேண்டும் என்று வற்புறுத்தினாள். லக்ஷ்மி மூலமாக அவரும் கேள்விப்பட்டு இந்த குடும்பத்தை கேவலமாக நினைத்து கொள்வாரே என்ற கவலை அவளுக்கு. அதை புரிந்து கொண்ட ரமா தன் தாயை பார்த்து விசித்திர புன்னகை புரிந்தாள். உங்கள் பெண்ணுக்கு செய்யறது உங்கள் இஷ்டம் என்று அவர் சொன்னதும் அவர் தலை மறைந்தவுடனேயே கணிசமான வெள்ளி எவர் சில்வர் பாத்திரங்களை ரமாவின் அடுத்தவளான நிர்மலாவுக்காக பெட்டியில் பத்திரப்படுத்தினாளே இதே அம்மா. இத்தனைக்கும் ரமா சிறுக சிறுக தன் சம்பாத்தியத்தில் சீட்டு கட்டி தனக்காக சேர்த்து கொண்டவைதான். நிம்மிக்கு மட்டும் சபேசன் எங்கிருந்து செய்ய போகிறான்? குருவி தலையிலே பனங்காயாக சின்ன வயசிலேயே 3 பொண்ணு பொறுப்பையும் அவன் ஒருத்தன் தலையில போட்டிருக்கோம் என்று அம்மா அவள் காது கேட்க புலம்பினதும் ரமாவுக்கு ஆத்திரம் பொங்கி சிவந்தது. சிரமத்துடன் தன்னை அடக்கி கொண்டாள். சபேசன் இவளுக்காக என்ன செய்தான்? சம்பாதித்த நாளிலிருந்து இவளுடைய ஊதியத்தில் தனக்கு ஒரு புடவை வாங்கி கொள்ளக்கூட சுதந்திரம் இல்லை. சாயம் வெளுத்த 4 புடவைகளை தவிர வேறு புடவை ஏது? சில சமயங்களில் வீட்டுக்கு தெரியாமல் ஆபீஸில் அதிகப்படி நேரங்கள் வேலை செய்து பணம் வருவதுண்டு. அண்ணனுக்கு தெரியாமல் அம்மாவின் உதவியுடன் அந்த பணத்தில் புடவைகள் வாங்கி கொள்ள ஆசைப்பட்டு அம்மாவை துணைக்கு கூப்பிட்டாள். கடை தெருவுக்கு அம்மாவும் வந்தாள். ஆனால் விதம் விதமான புடவைகளை கண்டதும் அவளுக்கு மற்ற 2 பெண்களின் நினைவு வந்துவிட்டது. நிம்மிக்கும் சரோஜாவுக்கும் தான் யார் வாங்கி தருவா? என் வயிற்றுல பிறந்து அதுங்களுக்கும் சுகமே இல்லை. அந்த கடையிலேயே ரமாவிடம் புலம்பினாள். ரமா விரக்தியுடன் அவர்கள் இருவருக்கும் மட்டும் புடவைகளை அம்மாவையே தேர்ந்தெடுக்க செய்துவிட்டு தனக்கு எந்த புடவையும் பிடிக்கவில்லை என்று வாங்காமல் வந்துவிட்டாள். அவள் அண்ணன் கனைத்ததை கேட்டு திரும்பி பார்த்தாள். அவன் தன் பதிலுக்காக காத்திருப்பது தெரிந்தது. அண்ணா, கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு லீவு தேவைப்படுமோன்னு நான் தயங்குறேன். எதுக்கு லீவு? கேசவனுக்கு உள்ளூர்ல தானே வேலை. வெளியூர்ல அவன் இருந்தாலும் உனக்கு மாற்றல் கிடைக்கும் வரை லீவு வேண்டி இருக்கும். அவன் கம்பெனி வெளியூருக்கு அவனை அனுப்புற சான்ஸே இல்லையே. அதில்ல வந்து நானும் அவரும் 2 பேருமா ஒரு சமயம் வடநாடெல்லாம் போகலாமான்னு ஒரு எண்ணம். அவள் தடுமாற்றம் அவளுக்கே பிடிக்கவில்லை. ஓ, ஹனிமூனா? ரமாவின் முகம் சிவந்தது. அவன் குரலில் நையாண்டியா எரிச்சலா? புரிந்து கொள்ள முடியாத வகையில் ஏதோ ஒன்று தெரிந்தது. சபேசன் தொடர்ந்தான். கேசவனை நீ அடிக்கடி பார்க்கறது உண்டா? இல்ல டெலிஃபோன்ல பேசிக்குவீங்களா? சற்று எரிச்சல் கலந்த குரலில் கூறினாள். 2மே இல்ல. லக்ஷ்மி அக்காவிடம் சொல்லி அனுப்பினார். லக்ஷ்மி விடு தூது போல இருக்கு. சரி ரமா, நீயாகவே தெரிஞ்சுண்டு உதவி செய்வேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, நானாவே கேட்டா செய்ய மறுத்துடுவியோன்னு என்ன? உன் கல்யாணம் முடிஞ்சு 2 வருஷம் நிம்மிக்கு வேலையாகும் வரையில் உன் சம்பளத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இதை லக்ஷ்மி மூலமா சொல்வதை விட நீயே கேசவனுக்கு நேர்லையோ போன் மூலமோ சொல்லிடு. ஏற்கனவே நான் வாங்கின கடனுக்கு பிடிப்பு போக 500 ரூபாய் தான் கைக்கு வரும். அவர் பெருந்தன்மையா எத்தனையோ விஷயத்துல விட்டு கொடுத்திருக்கார். எப்படி அண்ணா இதை நான் சொல்றது? எனக்கு பயமா இருக்கு. சரி ஆகட்டும், கல்யாணம் நின்னு போற பயம் உனக்கு. பொன் முட்டையிடுற வார்த்தை அவளுக்கு கிடைச்சப்புறம் இதுல விட்டு கொடுக்கறது என்ன? பெருந்தன்மை எங்கே வந்தது? உன் வரையிலும் உனக்கு ஒரு புருஷனை தேடிண்டு ஓடிட்டா போதும். இந்த குடும்பத்தை பத்தி உனக்கு அக்கறை இல்ல. சபேசன் பொறிந்து கொட்டினான்.
ரமா பொங்கி வரும் கண்ணீரை சிரமத்துடன் அடக்கிக் கொண்டு தாயை நிமிர்ந்து பார்த்தாள். சபேசா, போறது விடுப்பா. மழை பேஞ்சு நிறையணுமே தவிர பனி பெய்யறதுனால நிறைந்து விடாது. பெண் குழந்தைகளே அவ்வளவுதான். நம் கடமையை முடிச்சு அவளை இன்னொருத்தர் வீட்டுக்கு அனுப்புறோம். அவளுக்கு இனி இங்கே ஒட்டும்னு நாம எதிர்பார்க்க கூடாது. இது பிள்ளைக்கு கூறும் சமாதான மொழிகளா, இல்லை பெண்ணுக்கு மறைமுகமா சொல்றையா? ரமா எழுந்து விட்டாள். பிற்பகலுக்காக கலந்து வைத்திருந்த உணவு டப்பாவை கூட அவள் எடுத்துக்கொள்ளவில்லை. வழியில் பஸ்ஸில் கூட அவளுக்கு இதே சிந்தனை. அவளுடன் வேலை பார்க்கும் மாலினிக்கும் ஏறக்குறைய இதே நிலைதான். பெரிய குடும்பம், பிடுங்கல் அதிகம். ஆனாலும் அவள் வரையில் குறைவில்லை. ஆடம்பரமான உடைகள், அலங்கார அணிகள், சினிமா, ஹோட்டலில் டிஃபன், தினுசான செருப்புகள், டம்ப பைகள் இத்தியாதிகள். ரமா தனக்குள் எத்தனையோ தடவை வியந்திருக்கிறாள். பஸ்ஸுக்கு லேட்டாச்சு, சிநேகிதி சினிமாவுக்கு அழைத்து போனாள் என்ற பொய் சொல்லிவிட்டு ரமா அதிகப்படி நேரங்கள் வேலை செய்து பணத்தை வீட்டுக்கு தெரியாமல் சேமிப்பாள். மாலினி இந்த விஷயத்தில் அவளுக்கு நேர் விரோதம். வீட்டில் அதிக நேரம் வேலை செய்ததாக கூறிவிட்டு உண்மையில் சினிமா, பீச் என்று சுற்றுவாள். அதற்கென்று அவளுக்கு நண்பர்கள் ஒரு கூட்டமாகவே காத்திருக்கிறார்கள். பஸ்ஸிலிருந்து இறங்கி சில அடிகள் நடந்திருப்பாள். அவளை உராய்வது போல ஒரு ஸ்கூட்டர் வந்து நின்றது. அதன் பின் சீட்டிலிருந்து குதித்து இறங்கிய மாலினி ஸ்கூட்டரை ஓட்டி வந்த வாலிபனின் கன்னத்தில் தட்டி கொஞ்சலுடன், மாலையில சினிமா நிகழ்ச்சி உண்டு, சீக்கிரமா வந்துடுங்க என்று கூறினாள். அவன் முகமெல்லாம் பல்லாக தலையை ஆட்டிவிட்டு சென்றான். மாலினி ஹாய் ரமா என்று கூறி அவளுடன் சேர்ந்து கொண்டாள். மாலினி, யார் அவரு? சரியான பேக்கு. என் வீட்டை எப்படியோ தெரிஞ்சுண்டு தினமும் தெரு முனையில வந்து நின்னு ஸ்கூட்டர்ல கொண்டு விடுது. இன்னைக்கு சினிமாவுக்கு கூப்பிடுது. பரிதாபமா இருந்தது. சரின்னு ஒத்துக்கிட்டேன். ரமா மாலினியை கவனித்தாள். தொட்டால் நழுவும் வழுவழுப்பான கத்தரிப்பூ கலரில் சேலை, அதே நிறத்தில் நவநாகரீக ஆபரணங்கள், அதே நிறத்தில் செருப்புகள், கையில் டம்பப்பை, மூச்சையே சில நிமிடங்கள் திணற வைத்து நிறுத்தக்கூடிய உயர்ந்த ரக வாசனை. ரமா முகம் சுளித்தாள். மாலினி, புது புடவை போல இருக்கே. ஆமா, இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கு. போன வாரம்தான் பிறந்த நாள்னு சொல்லி ஒரு புது பட்டு புடவை உடுத்துண்டு வந்திருந்த. அன்னைக்கு என் ஜன்ம நட்சத்திரம், அதாவது தமிழ் பிறந்த நாள். இன்னைக்கு இங்கிலீஷ் தேதிப்படி பிறந்த நாள். ரமா புன்னகையுடன் கூறினாள். வயசு ஏறுவதை நினைச்சாலே கவலையா இருக்கும்னு நாங்க பிறந்த நாளை கொண்டாடும் வழக்கம் இல்லை. தேதி, கிழமை, இன்னும் பிறந்த நேரம்னு கூட பிறந்த நாள் கொண்டாடி புது புடவை வாங்குவ போலிருக்கே. எப்படி உனக்கு கட்டுப்படியாகிறது? மாலினி அர்த்தத்தோடு சிரித்தாள். நீ பைத்தியம். எங்க குடும்ப நிலைமை உனக்கு தெரியாதா? சம்பளம் முழுவதும் பிடுங்கிண்டுதான் வீட்டுல முதல் தேதி அன்னைக்கு என்னை உள்ள விடுவாங்க. என் கை காசை செலவழிச்சா இதையெல்லாம் வாங்குற? யாரோ வாங்கி தராங்க, உடுத்துறேன். மாலினி, இது தப்பில்லையா? தப்பு என்னடி? ஒரு புன்னகை காட்டினால் 5 நட்சத்திர ஹோட்டலில் ஸ்வீட்டோட டிஃபன், ஒரு குட் மார்னிங் சொன்னா உடனே சினிமாவுக்கு அழைத்து போக ரெடி. நம் தோளை தட்டி பேசவும் கன்னத்தை கிள்ளவும் இடம் கொடுத்தால் சேலை, ஜாக்கெட் வாங்கித்தர ஆண்கள் தயாராக இருக்கும்போது நாம் ஏன் ஏற்றுக்கொள்ள கூடாது? ரொம்ப தப்புடி மாலினி. இன்னைக்கு வேடிக்கையாகத்தான் இருக்கும், நாளைக்கே ஏதாவது விபரீதத்தில் கொண்டு விட்டுடும். நீ சொல்றது புரியறது. நான் அவ்வளவு ஏமாளி இல்லை. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். உன் பெயருக்கே களங்கம் வந்துடும். உனக்கே கல்யாணம் ஆகாமல் போகாது. அந்த சமயத்தில் இதெல்லாம் உனக்கு கணவராக வர போறவர் காதிலே பட்டால் உன் வாழ்க்கையே பாதிக்கப்படும். நிறுத்துறமா. கற்புங்கிறது உண்டுன்னு எனக்கு தெரியும். இப்ப நான் நடந்துக்கிற விதத்துல என்னை கற்பு இழந்தவளாக யாரும் சொல்ல முடியாது. என்னை நம்பாதவன் எனக்கு புருஷனாக வராவிட்டால் போகிறான். நடந்ததை பற்றி கவலைப்படாதவன் ஒருத்தன் எனக்கு புருஷனாக வந்தால் போதும். மாலினி, அதிர்ச்சியுடன் ஒரு நிமிஷம் ரமா சாலையிலேயே நின்று விட்டாள். மாலினி அவளது கையை பற்றி நடந்து கொண்டே சொன்னாள்.
ரமா, நீயே யோசிச்சு பாரு, புரியும். நீரிலே இன்னொருத்தன் அழகை பார்த்து மனசு சலனப்பட்டதுக்கே தலை வெட்டப்பட்ட பெண்ணின் கதை தெரியும். இன்னொருத்தன் தன்னை தூக்கிண்டு போனதனாலே அக்னியில் குளிச்சு கற்பை உலகத்துக்கே காட்டின கதையும் உண்டு. அவ்வளவு எதுக்கு, நம்ம பாட்டிகள் காலத்திலே சுவருக்கு பின்னாலே நின்னு முகம் பிறருக்கு தெரியாம பேசினதை நாம பார்த்திருக்கோம். காத்திலே கற்பூரம் கரையிற மாதிரி காலத்தின் வேகத்தில் நாகரீகத்தின் வளர்ச்சியிலே கற்பினுடைய சட்டதிட்டம் கரைஞ்சுண்டு வருது. மாலினி, நான் உன்னை தப்பா சொல்லல. நமக்கு சம்பந்தப்படாதவர்களிடமிருந்து, அதுவும் ஆண்களிடமிருந்து பொருள்கள் பெறுவது தப்பில்லையா? நமக்கு இழுக்கு இல்லையா? குரங்கை காட்டி குரங்காட்டி உணவை தேடுகிறான். பெண்களை வைத்து எத்தனையோ ஆதாயங்கள் தேடிக்கொள்கிறார்கள். பெண்களுக்கு பழைய தொல்லைகளிலிருந்து விடுதலை கிடைக்கவில்லை. அதிகப்படியாக ஆபீஸுக்கு போகும் தொல்லையும் கூட சேர்ந்திருக்கு. இது தெரியாமல் நாமும் பல்லை இழிச்சுண்டு நாம் முன்னேறி விட்டதாக, பெண்களுக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டதாக பெருமைப்படுகிறோம். குரங்குக்கு எப்போதாவது கிடைக்கிற கடலை மாதிரி என்னை போன்றவர்களுக்கு கிடைக்கின்றன. இந்த சின்ன விஷயங்கள் மெழுகுவர்த்தியாக உருகி போகிற நமக்கு இந்த உல்லாசங்களும் இல்லேனா? உனக்கு இந்த ஆபீஸில் மணிமேகலைன்னு பட்டம் இருக்கிற மாதிரி எல்லா பெண்களுமே மணிமேகலை வாழ்க்கை வாழ வேண்டியதுதான். ரமா வெட்கத்துடன் சிரித்தாள். மணிமேகலைன்னு எனக்கு பெயர் வச்சிருக்கிறதும் தெரியும். ஆனா மெழுகுவர்த்தி எரிந்து உருகுவதும் சிகரெட் புகைந்து விடுவதும் ஒன்று போல நீ பேசுற. என்னால அதை ஒப்புக்கொள்ள முடியல. ரெண்டும் ஒன்றில்லை தான்னு எனக்கும் தெரியும். அதுக்காக மெழுகுவர்த்தியாகவே கரைய முடியுமா? மாலினி வேகமாக படிக்கட்டில் ஏறினாள். அக்கவுண்டன்ட் மோகன் அவள் வருவதை பார்த்ததும் மேல் படிக்கட்டில் அவளுக்காக நின்றான். அவர்கள் இருவரும் போவதற்கு நேரம் கொடுத்து ரமா நிதானமாக படிகளில் ஏறினாள். அவளுடைய பார்வை தன்னுடைய புடவையின் மேல் விழுந்தது. சாயம் மங்கி பார்டர் சிறிது கிழிந்து தைத்திருந்தாலும் அவளுக்கு அது ரொம்ப பிடித்திருந்தது. கலைமகள் தீபாவளி மலர் இதழில் 1982ஆம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பை. தேங்க்யூ.